இந்த கை காலெல்லாம் சாம்பல் பூசின மாதிரி சொரண்டு இருக்குது. சித்திரஞ்செறி விளையாடலாம். அப்படி இருக்குது அவங்களுக்கும் இந்த வின்டர் காலத்தில், விசேடமாக குளிர் காலத்தில். அப்படி இல்லாட்டி கூடுதலாக டெசர்ட்டில் மாதிரி பயணங்கள் செஞ்சால் அல்லது கூடுதலாக ஏர் கண்டிஷனுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இப்படியான இது வரலாம். தோல் வந்து காஞ்சி அப்படி ஒரு வெள்ளை கலராக மாறி சில நேரங்களில் சின்ன படல்களில் வந்து சில நேரம் உரியும் சிலாக்களுக்கு. அப்போ இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் வின்டர் இச்சின்னு சொல்லி. இது ஒரு எக்ஸிமா தான். என்னோட தோல் அளவுக்கு அதிகமாக காயிறத்தால், நீர்த்தன்மை குறைஞ்சி வறண்டு போகிறதால இந்த கண்டிஷன் வரும். ஸோ இதுக்கு சிம்பிளான சில விஷயங்களை செஞ்சு நாங்கள் மேனேஜ் பண்ணி கொள்ளலாம். விசேடமாக அடிக்கடி தண்ணியால் கழுகுறத குறைச்சிக்கொள்ளணும். அடிக்கடி தண்ணியால் கழுகினா இந்த கண்டிஷன் வந்து கூடும். அதாவது தேவையான நேரம் மட்டும் வந்து நாங்கள் கழுகி கொள்ளலாம். அடிக்கடி அந்த மாய்ஸ்சரைசர் க்ரீம், இமோலியன்ஸ் இல்லாட்டி மாய்ஸ்சரைசர் க்ரீம் சொல்லுவோம் நாங்கள். கொஞ்சம் திக்காக இருக்கக்கூடிய க்ரீம்களை அப்ளை பண்ணுறதால தோலை கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சு கொள்ளலாம். அடுத்தது பாய்க்கக்கூடிய இந்த ட்ரெஸ்ஸுகளை வந்து கொஞ்சம் ஃபுல் ஸ்லீவ் ட்ரெஸ்ஸுகளை போட்டால் தோல் எக்ஸ்போசர் ஆகாது. தோல் காயிரத்துலேருந்து அதை தடுக்கும். இந்த இது மாதிரி ஃபுல் ஸ்லீவ் போட்டால் அது நல்லா இருக்கும். சிலவங்களுக்கு சோப் பாவிக்கிற நேரம் இது கூடும். ஸோ அப்படியானவங்க நார்மலான சிம்பிள் லிக்விட் டைப்பில் இருக்கக்கூடிய ஏதாவது ஃபேஸ் வாஷ் அல்லது ஏதாவது பாடி லோஷன்ஸ் அதில் வந்து போட்டு குளிக்கிற நேரம் அதில் யூஸ் பண்ணலாம். சோப்பை வந்து முற்றாக தவிர்த்து கொள்ளலாம். அடுத்தது நல்லா தேவையான அளவு தண்ணி வந்து குடிச்சு கொள்வது. ஸோ இவ்வாறான சில செயற்பாடுகளை செஞ்சு இதை மேனேஜ் பண்ணி கொள்ளலாம்.